இயேசுவின் தலைமையில் புதியதோர் உலகம் அமைத்திட எழுந்திடுவோம். நம் எண்ணத்தில் எழுந்திடும் எண்ணங்கள் யாவையும் இசையுடன் முழங்கிடுவோம். இசையுடன் முழங்கிடுவோம். இயேசுவின் தலைமையில் புதியதோர் உலகம் அமைத்திட எழுந்திடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையினை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தி. என் பாவமே என் பாவமே என் பெரு பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாளையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நாம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, விண்ணிலும் மண்ணிலும் உள்ள அனைத்தையும் ஆண்டு நடத்துகின்றவர் நீரே. உமக்களின் வேண்டல்களை இரக்கத்தோடு கேட்டு எங்கள் வாழ்நாட்களில் உமது அமைதியை அளித்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 1 முதல் 13 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் சாமுவேலை நோக்கி, இஸ்ராயலின் அரசராக சவுல் இல்லாதவாறு நான் அவனை புறக்கணித்ததை நீ அறிந்திருந்தும் நீ எவ்வளவு காலம் அவனுக்காக துக்கம் கொண்டாடுவாய்? உன்னிடமுள்ள கொம்பை எண்ணெயால் நிரப்பிக் கொண்டு போ. பெத்லகேமை சார்ந்த ஈசாயிடம் உன்னை அனுப்புகிறேன். ஏனெனில் அவன் புதல்வருள் ஒருவனை அரசனாக தேர்ந்துள்ளேன் என்றார். அதற்கு சாமுவேல், எப்படி போவேன்? சவுல் கேள்விப்பட்டால் என்னை கொன்று விடுவானே என்றார். மீண்டும் ஆண்டவர், நீ ஒரு கன்றுக்குட்டியை எடுத்துச் செல், ஆண்டவருக்கு பலியிட வந்துள்ளேன் என்று சொல். ஈசாயை பலிக்கு அழைத்திடு. அப்பொழுது நீ செய்ய வேண்டியது என்னவென்று உனக்கு நான் தெரிவிப்பேன். நான் உனக்கு காட்டுகிறவனை நீ எனக்காக திருப்பொழிவு செய் என்றார். ஆண்டவர் கட்டளையிட்டவாறு சாமுவேல் செய்தபின் பெத்லகேமுக்கு சென்றார். அப்பொழுது அவ்வூரின் பெரியோர்கள் அஞ்சி நடுங்கி அவரை எதிர்கொண்டு வந்து, உங்கள் வருகையின் நோக்கம் சமாதானம் தானே என்று கேட்டனர். அதற்கு அவர், ஆம், சமாதானம்தான். ஆண்டவருக்கு பலி செலுத்த வந்துள்ளேன். உங்களையே தூய்மையாக்கி கொண்டு
என்னுடன் பலியிட வாருங்கள் என்றார். மேலும் ஈசாயையும் அவர் புதல்வரையும் தூய்மைப்படுத்தி பலியிட வருமாறு அழைத்தார். அவர்கள் வந்தபோது அவர் எலியாவை பார்த்தவுடன், ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவன் இவனாகத்தான் இருக்கும் என்று எண்ணினார். ஆனால் ஆண்டவர் சாமுவேலிடம், அவன் தோற்றத்தையும் உயரத்தையும் பார்க்காதே, ஏனெனில் நான் அவனை புறக்கணித்து விட்டேன். மனிதர் பார்ப்பது போல் நான் பார்ப்பதில்லை. மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார் என்றார். அடுத்து ஈசாய் அபினதாபை அழைத்து சாமுவேல் முன்பாக கடந்து போகச் செய்தார். அவர், இவனையும் ஆண்டவர் தேர்ந்து கொள்ளவில்லை என்று கூறினார். பிறகு ஈசாய் சம்மாகுவை கடந்து போகச் செய்தார். ஆண்டவர் இவனையும் தேர்ந்து கொள்ளவில்லை என்றார். சாமுவேல் இவ்வாறு ஈசாய் தம் 7 புதல்வரையும் சாமுவேல் முன்பாக கடந்து போகச் செய்தார். இவர்களையும் ஆண்டவர் தேர்ந்து கொள்ளவில்லை என்றார். சாமுவேல் தொடர்ந்து ஈசாயை பார்த்து, உன் பிள்ளைகள் இத்தனை பேர்தானா என்று கேட்க, இன்னொரு சிறுவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று பதிலளித்தார். ஈசாய் அதற்கு சாமுவேல் அவரிடம், ஆள் அனுப்பி அவனை அழைத்து வா, ஏனெனில் அவன் வரும் வரை நான் உணவருந்த மாட்டேன் என்றார். ஈசாய் ஆள் அனுப்பி அவனை அழைத்து வந்தார். அவன் சிவந்த மேனியும் ஒளிரும் கண்களை கொண்டு அழகிய தோற்றத்துடன் இருந்தான். ஆண்டவர் சாமுவேலிடம், தேர்ந்து கொள்ளப்பட்டவன் இவனே, எழுந்து இவனை திருப்பொழிவு செய் என்றார். உடனே சாமுவேல் எண்ணெய் நிறைந்த கொம்பை எடுத்து அவன் சகோதரர் முன்னிலையில் அவனை திருப்பொழிவு செய்தார். அன்று முதல் ஆண்டவரின் ஆவி தாவீதின் மேல் நிறைவாக இருந்தது. சாமுவேல் ரமாவுக்கு புறப்பட்டு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என் ஊழியன் தாவீதை நான் கண்டுபிடித்தேன். என் ஊழியன் தாவீதை நான் கண்டுபிடித்தேன். முற்காலத்தில் பற்றி மிகு அடியாருக்கு நீர் காட்சி தந்து கூறியது, வீரன் ஒருவனுக்கு வலிமை அளித்தேன், மக்களினின்று தேர்ந்தெடுக்கப்பட்டவனை உயர்த்தினேன். என் ஊழியன் தாவீதை கண்டுபிடித்தேன், என் திருத்தைலத்தால் அவனுக்கு திருப்பொழிவு செய்தேன். என் கை எப்பொழுதும் அவனோடு இருக்கும், என் புயம் உண்மையாகவே அவனை வலிமைப்படுத்தும். என் ஊழியன் தாவீதை நான் கண்டுபிடித்தேன். என் ஊழியன் தாவீதை நான் கண்டுபிடித்தேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்று நீங்கள் அறியுமாறு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சிமிகு தந்தையுமானவர் ஞானமும் வெளிப்பாடும் தரும் தூய ஆவியை உங்களுக்கு அருள்வாராக.
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 2. இறை திருவார்த்தைகள் 23 28 முடிய. ஓய்வு நாளில் இயேசு வயல் வழியே செல்ல நேர்ந்தது. அவருடைய சீடர் கதிர்களை கொய்து கொண்டே வழி நடந்தனர். அப்பொழுது பரிசேயர் இயேசுவிடம், பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை ஏன் இவர்கள் செய்கிறார்கள் என்று கேட்டனர். அதற்கு அவர் அவர்களிடம், தாமும் தம்முடன் இருந்தவர்களும் உணவின்றி பசியாய் இருந்தபோது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்ததே இல்லையா? அபியத்தார் தலைமுறை குருவாய் இருந்தபோது தாவீது இறை இல்லத்திற்குள் சென்று குருக்களை தவிர வேறு எவரும் உண்ணக்கூடாத அர்ப்பண அப்பங்களை தாம் உண்டதுமின்றி தம்மோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தார் அல்லவா என்றார். மேலும் அவர் அவர்களை நோக்கி, ஓய்வு நாள் மனிதருக்காக உண்டாக்கப்பட்டது, மனிதர் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை. ஆதலால் ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மிகவும் கண்டிப்பான ஒரு தந்தை வீட்டிலே மனைவி, 2 ஆண் மகன்கள். மூத்தவனுக்கு 13 வயது, இளைய மகனுக்கோ 7 வயது. காலையிலிருந்து இரவு உறங்கும் வரையிலும் புதிதாக கட்டுப்பாடுகளை விதித்து கொண்டே இருந்த அப்பா. மனைவியும் 2 மகன்களும் தந்தையை பார்த்தாலே ஏதோ ஒரு பகைவனை பார்ப்பது போல அவரை பார்த்து அஞ்சி நடுங்கி ஓடுவார்களாம். அவ்வாறு இருக்கின்ற தருணத்திலே இவர்கள் அனைவரும் குடும்பமாக இரவிலே அனைவரும் சேர்ந்து உணவருந்துவார்கள். உணவு அருந்துகின்ற போது தந்தை அவர்களோடு உணவு அருந்துகின்றார் என்றால் யாரும் பேசக்கூடாது, மனைவியும் பேசக்கூடாது, அவங்க சாப்பாடு மட்டும் போடணும். பசங்க 2 பேரும் அவங்களுக்கு கூட பேசக்கூடாது, அமைதியாக கப்சிப்புன்னு சாப்பாடு சாப்பிட்டுட்டே இருக்கணும். அவராக அந்த உணவு வேளையிலே இவர்கள் இரவு உணவை அருந்தி கொண்டிருந்தார்கள். அப்போது இளைய மகன் 7 வயது, கொஞ்சம் துருதுருப்பானவன், அவனும் உணவு சாப்பிட்டு கொண்டே இருந்தான். அப்பாவும் சாப்பிட்டு கொண்டே இருந்தான். திடீரென்று அந்த இளைய மகன் அப்பாவை பார்த்து ஏதோ சொல்ல வந்தான். அப்பா அப்படின்னு சொல்ல வந்தான். உடனே அவர், அமைதியாரு, வாயை மூடு அப்படின்ட்டு சைகையில் காட்டினார். அவனும் ட்ரை பண்ண மறுபடியும் சொல்லலான்னு, ஆனால் அவர் சைகையால் வாயை மூட என்று சொல்லி கொண்டே இருந்தான். உணவு அருந்துகின்ற நேரம் முடிந்தது. உணவு எல்லாம் முடிந்த பிறகு அப்பா அந்த இளைய மகனை அழைத்து, ஏதோ சொல்ல வந்தாயே, இப்போ சொல்லு. அவன் சின்ன பையன் சொன்னான், இப்போ சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன் அப்படின்னு அப்பா கேட்டார். ஒன்றும் இல்லை, உங்கள் தட்டில் ஒரு சிறு கற்பாம்பூச்சி ஒன்று இருந்தது, அதை தான் எடுங்கன்னு சொல்ல வந்து அதுக்குள்ளே அதையும் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னானா. இயேசுவின் பிரியமானவர்களே, சட்டங்கள் அனைத்துமே மனிதனுடைய மாண்புக்காக, மனிதனுக்காக என்று பல தருணங்களில் நினைத்தாலும் அவை அனைத்துமே நன்மை செய்வதற்காக அருளப்பட்டவை. ஆனால் இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம், இந்த ஓய்வு நாளுக்குரிய சட்டமானது மிக முக்கியமாக யூதர்கள் அந்த சட்டத்தை விடாப்பிடியாக பிடித்து கொண்டிருந்தார்கள். எந்த வேலையும் செய்யக்கூடாது, அமைதியாக இருக்க வேண்டும் என்று அந்த ஓய்வு நாளை அவர்களுக்கு ஏற்றவாறு அதை மாற்றி இருந்தார்கள். ஆகவே மனிதனுக்கு தேவைப்படுகின்ற அடிப்படை
தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாத அளவுக்கு அந்த ஓய்வு நாள் சட்டமானது மிகவும் கடுமையான ஒரு சட்டமாக இருந்தது. ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசுவும் அவருடைய சீடர்களும் வயல் வழியாக நடந்து செல்லுகிறார்கள். சிறு நெற்கதிர்களை கைகளால் அதை எடுத்து அவர்கள் உண்டு கொண்டே சென்றார்கள். அதை கூட அந்த ஓய்வு நாளில் செய்யக்கூடாத ஒரு வேலை என்று அந்த பரிசேயர்கள் அங்கே இயேசுவையும் சீடர்களையும் சாடுவதாக நாம் பார்க்கின்றோம். ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாவீதினுடைய எடுத்துக்காட்டை அவர் குறித்து காட்டி எவ்வாறாக கடவுளுக்கு உரிய அர்ப்பணமான அப்பங்களை பசியால் இருக்கின்ற போது தாவீதும் அவரோடு இருந்தவர்களும் உண்டார்களே, அது உங்களுக்கு தெரியாதா என்று சொல்லி ஓய்வு நாள் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்று சொல்லுகிறார். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே திருச்சபையானது புனித செபஸ்தியாரை கொண்டாடி மகிழ்கின்றது. இவருடைய வாழ்க்கை நாம் பார்க்கின்ற போது டயோக்ளீசியன் மன்னனிடம் இவர் படை தளபதியாக இருந்தவர். மிகப்பெரிய ஒரு பதவி. ஆகவே அத்தகைய நிலையில் இருக்கின்ற போது பல சட்டங்களை இந்த டயோக்ளீசியன் அந்த ரோமையிலே கிறிஸ்தவர்கள் மீது அதிகமாக இந்த சட்டங்களை திணித்தான். என்ன சட்டம்? பகிரங்கமாக இயேசுவினுடைய பெயரை அழைக்க கூடாது. ஆகவே திறந்த வெளிகளிலே யாருமே ஜெபிக்க கூடாது. அவ்வாறாக இயேசுவை பின்பற்றினால் உடனடியாக சிறைவாசம், மரண தண்டனை என்று பல சட்டங்களை அடுக்கிக் கொண்டே சென்றான். அந்த நேரத்திலே தளபதியாக இருந்தாலும் செபஸ்தியார் மிக முக்கியமாக அந்த மன்னனுடைய சட்டங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கும் அவரை பின்பற்றுபவர்களுக்கும் பொருந்தாது என்பதை உள்ளத்திலே சிந்தித்து சிறையிலே இருக்கின்ற கிறிஸ்தவர்களுக்கு நன்மைகளை செய்வதையும் அதே நேரத்திலே மரண தண்டனையை தழுவுகின்ற கிறிஸ்தவர்களுக்கு உடனடியாக உதவி செய்து கிறிஸ்துவுக்காக நீங்கள் இறந்தால் அது இயேசுவுக்கு மணிமகுடமே, உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மணிமகுடமானது சூடப்படுகிறது. ஆகவே கிறிஸ்துவுக்காக இறந்தால் நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் மீது மகிழ்ச்சி கொள்வார் என்று அவர்களை ஊக்குவிக்கின்ற ஒரு மாபெரும் சக்தியாக அவர் திகழ்ந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகவே அத்தகைய ஒரு புனிதரை இன்றைய நாளிலே நாம் கொண்டாடுகின்ற இந்த தருணத்திலே தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுவது, அவரை என்றுமே கொண்டாடுவதே தன்னுடைய வாழ்வு என்று இறுதியாக அவரும் கைது செய்யப்பட்டு பல சித்திரவதைகளை அனுபவித்ததை அவருடைய வரலாறு நமக்கு சொல்லுகிறது. ஆகவேதான் பட்ட மரத்திலே அவர் கட்டப்பட்டு அம்புகளால் அவர் மீது எய்தி அவரை கொன்றார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது. ஆனால் அம்புகள் எய்தப்பட்டாலும் அவர் இறுதி வரை சாகவில்லை. அதன் பிறகும் அவர் எழுந்து மீண்டும் சுகம் பெற்று அந்த டயோக்ளீசியன் மன்னனிடம் சென்று, இதோ பார், உண்மையான கிறிஸ்துவனாக நீ மாறு என்று சொல்லி மீண்டும் அந்த மன்னனுக்கு எதிராக புறப்பட்டார் என்றும் அதன் பிறகுதான் கொலை செய்து தூக்கி எறியப்பட்டார் என்று அவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்லுகிறது. மிலானிலே வந்த மிகப்பெரிய கொடூரமான பிளேக் நோய் 1575 ஆண்டு. அப்போதும் புனித செபஸ்தியாரிடம் ஜெபித்து அந்த பிளேக் நோயானது அந்த இடத்தை விட்டு அகன்று போனது என்று சொல்கிறார்கள். மீண்டும் ஸ்பெயினில் இருக்கின்ற லிஸ்பன் நகரிலே 1599 ஆண்டு மிகப்பெரிய பிளேக் நோய் பலரையும் அங்கே வாட்டி வதைத்து உயிர் எடுத்தது என்று சொல்லுகிறார்கள். அந்த பிளேக் நோயையும் மிக முக்கியமாக அந்த மக்களையும் ஆசீர்வதித்து அந்த நோயிலிருந்து விடுதலை கொடுத்தவர் புனித செபஸ்தியார் என்று திருச்சபை கொண்டாடுகிறது. நம்முடைய தமிழகத்திலும் நாம் பார்க்கின்றோம், செபஸ்தியாருடைய பக்தி எல்லா இடங்களிலும் பரவலாக இருக்கிறது. காரணம், புனித செபஸ்தியார் அம்மை நோயில் பாதிக்கப்பட்டவர்களை சுகம் தருகின்றவராக இருக்கின்றார். ஆகவேதான் இன்றும் கிராமங்களிலும் பல இடங்களிலும் இந்த அம்மை நோய் வந்தால் செபஸ்தியாரிடம் அந்த நோயாளியை ஒப்புக்கொடுத்து அந்த குடும்பமே ஜெபிக்கும். ஆகவே அத்தகைய ஒரு நோய்களை சுகப்படுத்துகின்ற ஒரு அற்புதமான புனிதரை இன்று நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். அந்த புனிதருடைய வாழ்வு சிறப்பான வாழ்வாக, எவ்வாறாக சட்டங்களை தூக்கி எறிந்து கிறிஸ்துவத்தை என்றுமே விடாப்பிடியாக பிடித்து கொண்டிருந்த அவரை போன்று நம்முடைய வாழ்க்கையிலும் என்றும் மனித மாண்பை தூக்கி பிடிக்கின்ற அத்தகைய
ஒரு ஆற்றலையும் ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள தொடர்ந்து இத்திருப்பலியில் நாம் ஜெபிப்போம். தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. உள்ளது எல்லாம் உமக்காக, உயிர் பலியானாய் எமக்காக, அதில் எம்மையும் இணைத்திடவா. தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையமான இப்பலி எல்லாம் உள்ள இறைவனாகிய தந்தைக்கு ஏற்றதாகும்படி நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இப்பலியின் நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இம்மறை நிகழ்வுகளில் தகுதியோடு பங்கேற்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுள்ளமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணி புரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றமாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வோடு அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் முதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லாம் திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழுவது நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோர் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், சிறப்பாக இன்று நாங்கள் கொண்டாடுகின்ற புனிதர்களான புனிதர் ஃபபியான், புனித செபஸ்தியான் மற்ற அனைத்து புனிதரோடு நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை விண்ணக தந்தை நோக்கி நாம் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. மது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்திரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறியவரே, உலகின் பாவங்களை போக்குபவர். நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லாம் தீமைகள், துன்பங்கள், தீராத நோய்கள், இவைகள் அனைத்திலிருந்து நம்மை தினந்தோறும் காத்து வழிநடத்துகின்ற உயிருள்ள இயேசு கிறிஸ்து இவரே. இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். நீர நிலத்தில் எழுந்தருளிவர நாம் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு அளிப்பதாக. ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அன்பின் ஆவியை எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு ஒரே விண்ணக உணவால் நிறைவு பெற்ற நாங்கள் ஒரே பரிவிரக்கத்தால் ஒருமனப்பட்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் என்றும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆரோக்கியனின் ஆசிரோடு சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.